இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திற்காக நான் ஜெபித்த போது கடந்த 1ஆம் தேதி நாம் கேட்டபடி ஒரு 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 கண்டிஷனல் ஒரு நிபந்தனையோட கூடின வாக்குத்தத்தத்தை அந்த ஜனங்களுக்கு தருகிறார். நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறீங்க, வசனத்தை கொண்டு போய் பன்றிக்கு முன்ன போடுறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் அதன்படி நடக்க மாட்டீங்க. அதனால தான் உங்கள் வீடு சின்ன காத்தடிச்சாலே விழுந்துடுது. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறபடி செய்ய மாட்டீங்க. இப்படிலாம் சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க, உங்கள் குணங்கள் மாறி சுபாவங்கள் மாறி நீங்கள் கேட்டதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். அது ரொம்ப கண்டிஷனல் வாக்குத்தத்தம். படிங்க, அந்த வசனத்தை படிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தோடு நீங்க பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். உங்க வார்த்தையால் என் வாயை நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசுங்க. பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பட்டும். மாம்ச வார்த்தைகள் மறையட்டும், ஆவியின் வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவ உலகத்துல பிரபலமான வசனங்கள் நிறைய இருக்கு. லவ் லெட்டர்லாம் எழுதும்போது கூட பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை எழுதுவோம் நான் சிஎஸ்ஐ சர்ச்சில். ஏன்னா அதுதான் கண்ணு முன்னாடி எழுதி வைத்திருப்பாங்க பாருங்க. அப்படி பிரபலமான வசனங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் போல இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த பாட்டு உலகம் முழுக்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றா சின்ன குழந்தை கூட தெரியும். அப்போ இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆழம் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நான் போன வாரமே நிறைய பேசிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பேச்சு, நம்ம ஆளி எல்லாம் மாற 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 நீங்கள் கேட்கிறதை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. நீங்க தட்டுகிறது உங்களுக்காக திறக்கப்படும் கர்த்தர் சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், கேட்கிற நிலையிலிருந்து, தட்டுகிற நிலையிலிருந்து, தேடுகிற நிலையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு அளவுக்கு வளரணும். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த 3 நிலைகளை தாண்டி நான் கேட்டாலே எங்க ஏசப்பா கொடுப்பார்ப்பா. ஆமேன் சொல்லுங்க. நான் நினைச்சாலே எனக்கு வரும்பா. ஆமேன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நீங்களும் அவரும் ஒரு ஐக்கியப்பட்டு பிரியமான பிள்ளையா நீங்க மாறிடணும். ஆமேன் சொல்லுங்களேன். என் சேஷ்ட புத்திரன் எனக்கு பிரியமான குமாரன் இவன் என்று எப்ராஹிம் 1000 தவறு அவனுக்கு இருந்தாலும் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோம், நான் சரியில்லை, அதனால தான் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கல. இல்லை, நீ சேஷ்ட புத்திரன் தான். யார்கிட்டையும் கர்த்தர் உன்னை விடவும் மாட்டார், காட்டி கொடுக்கவும் மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப அந்த கேட்கிற நிலைமையில நீங்கள் தட்டுகிற, கேட்கிற, தேடுகிற நிலைமையை தாண்டி பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்துக்கு வரணும். ஆமேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய தேவை இருக்கு பாருங்க. நான் என் தேவையை உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். ஆனா உங்க தேவையை என்கிட்ட நீங்க என்ன பண்ண முடியாது, பாவம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இது சபை என்பது பொது. உங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தேவையை எழுதுங்க சிஸ்டர் அப்படிங்கிற டைரியை கொடுத்து எழுத சொன்னா 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் இல்லை, நாளைக்கு மத்தியானம் எழுதுற ஆள்லாம் இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவு தேவைகளோட நாம் என்ன பண்றோம்னா, திருச்சபையில இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தேவை இருக்குது, பெரிய லிஸ்டே வைத்திருக்கிறோம் தேவைகளில். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவைகளை தேவன் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்காகவே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். நான் உலக பிரகாரமான தகப்பனை சொல்றேன், இப்படி சொல்றேன், நம்முடைய பரம தகப்பன் நாம் கேட்பதிலும் நாம் நினைப்பதிலும் அதிகமாய் தருகிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட தான் கேட்பாங்க. எது கேட்டாலும், மோசே எங்களுக்கு வெங்காயம் வேணும், மோசே எங்களுக்கு வெள்ளை பூண்டு வேணும், மோசே எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும், காடை வேணும், மோசே தண்ணி தாகமா இருக்கு, எங்களுக்கு தண்ணி வேணும் மோசேன்னு எல்லாவற்றுக்கும் மோசேனுடைய கரத்தை நோக்கி பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை கர்த்தர் உங்களை கேட்கும் போது கேட்பதற்கும் அதிகமாய் தர. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் இன்னும் ஒரு படி போற, மார்க் 6:37 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமென். உங்க நிலைமை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்குகிற நிலைமையில நீங்க இப்ப இல்ல, நீங்க கொடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப சிறுமை, ரொம்ப கஷ்டப்படுற ஆட்கள்லாம் வந்து 1000 வந்து கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கரங்களை கொடுக்கிறவங்களா மாத்தி இருக்கிறீங்க. நீங்க மோசேயின் காலத்துல யாரோ ஒரு மனிதனிடத்துல மூலமாய் வாங்கி பெற்றுக்கொண்ட நாட்களை கர்த்தர் முடிக்கிறார். யாரோ ஒருத்தர் கரத்தையே நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த காலங்களை கர்த்தர் முடிச்சு எந்த காலத்துக்கு கொண்டு வரார்னா, அவரிடத்திலிருந்து பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கை நல்லா தான் தட்டி. ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க நான் கொடுக்கிற நிலைமை? ஆமேன். பிள்ளைகள் என்றால் சுதந்திரர். ஆமேன். எல்லா உரிமையும் அவரிடம் உங்களுக்கு உண்டு. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. கெட்ட குமாரன் கெட்டு போறான் தெரிஞ்சும் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அவ்வளவு நல்ல தகப்பன்.
நீங்க கெட்டு போறது கேட்கல, கர்த்தருடைய சமூகத்துல அவருக்காய் அவர் ராஜ்யத்திற்காய் பயன்படுவதற்கு கேட்கிறீர்கள் என்று அப்பாவுக்கு தெரியும். நான் சொல்றேன், கெட்டு போறவனுக்கே அவ்வளவு கொடுத்திருப்பாருன்னா வாழ போற உங்களுக்கு, மற்றவர்களை ஆசீர்வதிக்க போற உங்களுக்கு, மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் மாற போற உங்களுக்கு கர்த்தர் நிறைய கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க அக்யூரேட்டா கேட்கணும். கர்த்தர் எப்படி தெரியுங்களா, நீங்க அக்யூரேட்டா ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால், ஆமென். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், சிஎஸ், ரொம்ப நல்லவங்க. அவங்க சொல்லுவாங்களாம், ஆம்பளை பையன் பிறந்தா அவங்க அப்பா மாதிரியே பிறக்கணும், அதே இடத்துல மச்சம் இருக்கணும், அதே இடத்துல இருக்கணும். பொம்பளை பிறந்தா பையன் என்ன மாதிரியே சுள்ளு முடி வரணும், அப்படி சொல்லுவாங்களாம். இந்த படிப்பு தான் நீங்க எனக்கு கொடுக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, அதே மாதிரி இருக்கும். அந்த அம்மாவை பார்த்தா பொண்ணை பார்க்க வேண்டாம். நீங்க எனக்கு இந்த ஊர்ல இந்த இடத்துல தான் வீடு வேணும் சொல்லுது. நான் கேட்டா ஏசப்பா கொடுக்காம வேற யார் கொடுக்க போறாரு? என்ன விசுவாசம்? நான் கேட்பேன் பாருங்க. எப்படி இது? சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம். அவர்கிட்ட நீங்க இன்னும் அடையாளம் பண்ணி கேட்கறீங்களோ அதை கொடுப்பார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பைபிள்ல நிறைய இருக்கு பாருங்க. எனக்கு இதுதான் வேணும்னா வேணும். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய ஒரு 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 அடையாளத்தோட நீங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, இந்த இடத்துல வீடை கொடுங்க, என் கணவனை இப்படி கொடுங்க, என் மனைவி இப்படி கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா நீங்க விரும்புறத கர்த்தர் செய்வார். இந்த இடத்த, இந்த வீடு கட்டிட்டு இங்க வந்து இந்த முன்னடிக்கிற இடத்த வாங்கி சர்ச்சு கட்டினா நல்லா இருக்குமான்னு. அப்ப நிலைமை என்ன தெரியுங்களா? 25,000 ரூபாய் பில்டருக்கு பேலன்ஸ், அது கொடுக்கறதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் வாங்க வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தர். ஆமென். நீங்க ஒரு காரியத்தை விரும்பிட்டீங்க, அவரோட கேட்கறீங்கன்னா நிச்சயமாய் அதை உங்கள் கரங்களிலே, வார்த்தைகளால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி உங்கள் கண்கள் பார்க்க வைக்கிற ஒரு தெய்வம். ஆமென். கேட்டு கேட்டு வாங்கினாங்களாம் பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, மிந்தி வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளாகிய உங்களுக்கு தருவதற்கு அவர் கையில் திருப்தியான ஆசீர்வாதங்கள். கையை தட்டி சொல்லுங்களேன், என் அப்பா கையில எனக்கு தருவதற்கு. இந்த வசனம் புரியுதான்னு உங்களுக்கு தெரியல. எனக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் அப்பா கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு தருவதற்காக வேற காத்திருக்கிறார். அப்பா பசிக்குதுன்னு கேட்டா கொடுத்துருவாரு, அப்பா வேணும்னு கேட்டா கொடுத்துருவாரு, எனக்கு வரணும்ப்பான்னு கேட்டா கொடுத்துருவாரு. கையில் சொல்ற என் பிள்ளைகளுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அக்ஸால போல உரிமையா கேளுங்க. அப்பா எனக்கு ரொம்ப வறட்சியை கொடுத்துட்டீங்கப்பா, இப்போ நான் கல்யாணம் பண்ணி போறேன், இப்போ இனிமே உங்க கூட இருக்க மாட்டேன், இனியும் வறட்சியில வாழக்கூடாது, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் வேண்டும். அப்பொழுது அப்பா மேற்புறத்தில் நம்பி ஆமென் சொல்லுங்களேன். மேற்புறம் என்றால் பரலோகம், கீழ்ப்புறம் என்றால் பூமியின் ஆசீர்வாதத்தையே கொடுத்தவர் உங்களுக்கு தராம விட்டுருவாரா? ஆமென். கொஞ்சம் கழுதியை விட்டு இறங்கிட்டீங்கன்னா போதும். கழுத மேலே உட்காந்து திமிரா காலாட்டிங்கன்னா அப்பா கிட்ட கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கழுதனா நிறைய பேசுவோம். கழுதனா அடிமைத்தனம், கழுதனா எட்டி உதைக்கிற குணம். ஆமென் சொல்லுங்க. கழுதனா ஒரே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிற குணம் நிறைய இருக்குது. கழுதியை பற்றி பேசினா ஒரு பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. கழுதிலேருந்து இறங்கிடணும் அப்பா கிட்ட கேட்கறதுக்கு. திமிர்தனத்திலேருந்து கொஞ்சம் இறங்கிடணும், சுபாவத்திலேருந்து கொஞ்சம் இறங்கிடணும். இறங்கி போய் அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், கேட்ட அடுத்த செகண்டே அக்ஸாலே உனக்கு என்ன வேணும் சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. தகப்பன்கிட்ட நேரம் ஒதுக்கி கேளுங்க. அதுக்காக நேரம் ஒதுக்கணும். தகப்பன் பிஸியா இல்லாம பார்த்து போய் அக்ஸால் அப்பா எப்போ ஃப்ரீயா இருக்கிறார், நல்ல மூடில் இருக்கிறான்னு பார்த்து போய் அக்ஸால் கேட்ட உடனே சாங்ஷன் பண்ணிட்டார். ஆமீன். அடுத்த வாரம் என்ன வேணும் உனக்கு கேள், ராஜ்யத்தின் பாதி மட்டாவது எடுக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கேட்பதை தருகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? 2 சாமுவேலின் புஸ்தகம். இன்னைக்கு என்ன எடுக்க போறீங்க? ரொம்ப ஷார்ட் மெசேஜ். செய்தியினுடைய தலைப்பை எழுதிக்கங்க. கீழே வந்து செய்தி என்னன்னு கேட்காதீங்க. வீடு வாசல்களை நிலங்களை உண்டாக்கி தருகிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம சர்ச்சில் சொந்த வீடு இல்லாதவங்க எல்லாம் வீடு தரப்போறார். நல்லா கை தட்டுங்க. ஒரே ஒரு ஆள் கூட ஷீட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமேன். ஒரே ஒரு ஆள் கூட குடிசை வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் கல்லு போட்ட வீடு, எல்லா பெட்ரூம்லையும் ஏசி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நான் சொல்றது நிறைவேறும், நடக்கும். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போன எல்லா இடத்திலும் இருந்து உன்னோட இருந்து உன் படி கொஞ்சம் சத்தத்தை ஏற்றி படிங்க தம்பி. முன்பாக நிர்மூலமாக்கி உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு
அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உனக்கு உன் பேரை போட்டுக்காங்க. நான் என் ஜனமாகிய சந்தோஷுக்கு, நான் என் ஜனமாகிய ஸ்வேதாக்கு, நான் என் ஜனமாகிய ராத்தேனிக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலும் அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்கும் உன்னை பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை அல்லேலூயா சொல்லுங்களேன். நீண்ட நாட்களாய் வனாந்தரத்திலே அலைந்து, நீண்ட நாட்களாய் ஒரு வீடு இல்லாம அலைஞ்ச மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. 7 பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்த ஈசாய் தாவீதுக்குன்னு எதுவுமே வைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, தாவீதனுடைய பிறப்பு வந்து மிஸ்டேக். நான் அது ஒரு நாளைக்கு தாவீதனுடைய சப்ஜெக்டை பற்றி பேக்கில் எடுக்கிறேன். வேற அம்மாவுக்கு பிறந்தாரு, அதே அம்மாவுக்கு பிறந்தாரு. ஆனால் அம்மா வேஷம் போட்டுன்னு வந்து இவரை வந்து பெற்றெடுத்தது. அது ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட்டு, நான் சொல்கிறேன், அது பின்னாடி சொல்கிறேன். நான் தாவீதை வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. இது என் பிள்ளை இல்லைன்னுட்டார் பஞ்சாயத்தில், ஒளிமுக வாசலில். இவன் என் பிள்ளை கிடையாது, வேசிதனம் பண்ணி என் மக பெற்று என்னுடைய மனைவி கர்ப்பமாயிட்டான்னு சொல்லிட்டார். அதனால் இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்தே அவர் பிடிக்காது. பெரும்பாலும் அவன் வனாந்தரத்தில் தான் இருந்தார். அவருக்கென்று சுதந்திரங்கள்லாம் எதுவுமே வைக்கல. அந்த மனுஷன் வாழ்ந்ததுலேருந்து ஏறக்குறைய 30-35 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். அதான் சொல்றாருங்க, நீ ஜெபித்து கொண்டிருந்த ரொம்ப நாளா, இனி நீ அலைய போறதில்ல, உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நீண்ட நாள் தேவனிடத்துல கேட்ட காரியம் தனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று. ஆமேன். வாலிப வயதில் ஆடு மேய்க்கிறதுக்காய் காட்டில் அலைந்தவன் நீண்ட காலம் அலைந்து திரிந்து ஒரு 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 நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? பாஸ்டர், இந்த ஊருக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு காலமா இருக்கிறேன், எங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லை, ஒரு சொந்த வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு நிலையான வீட்டை தருவதற்கு நான் இந்த செய்தியை கவனமாய் கேட்பாயானால், இந்த செய்தி ஏதோ சாதா செய்தி அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற உனக்கு ஒரு நல்ல வீட்டை. ஆமே. எப்படி இருந்தானா 102 சங்கீதத்தில் சொல்றான் 6ஆம் வசனத்துல, வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற நாரையை போலவும் ராத்திரியில, வாசிங்க 102:6, வனாந்திர நாரைக்கு நான் ஒப்பானேன், பாழான இடங்களில தங்குகிற. ஆமா, அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது பாத்தீங்களா? பாழான இடத்துல இருந்தான். அவனை கர்த்தர் என்ன பண்ணார்? பயிர் நிலமா மாத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. போதும் தம்பி. ஆமே. பாலைவனமாய் இருந்த வாழ்க்கையை சோலைவனமா மாத்த போறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் அலைந்து திரிந்த காலங்களை முடித்து கர்த்தர் வீட்டை கட்ட போறார். 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 7:25 வாசிங்க. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கு நிலைவருப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த ஜெபத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் உன் அடியானின் வீடு என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. 29ஆம் வசனம் வாசிக்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வீடை கட்ட வேண்டும், அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை, விருப்பம், ஆசை தாவீதுக்கு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நீண்ட நாட்கள் இதற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால மட்டும்தான் வீடை கட்ட முடியும் அவர் நம்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கொடுத்து கட்டிடலாம், இவங்க கொடுத்து கட்டிடலாம், அது வந்தா கட்டிடலாம். நீங்க சொல்லணும், கர்த்தர் வீட்டை கட்டலனா கட்டவே முடியாது.
ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, நான் ரொம்ப நாள் ஜெபித்துட்டு இருந்த வீடுக்காக எனக்கு வீடு கட்டல, கட்டுவேன் என்று உம்முடைய அடியேன் செவிகள் சேர்க்க இன்றைய தினத்தில் என்னோடு நீர் பேசினதற்காக ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வாஞ்ச விருப்பம் வரணுங்க. வீடு ஒன்று கட்டிடணும், எப்படியாவது அதுக்காகவே உழைக்கணும். அது வரட்டும், இது வரட்டும், அது வரும்போது வரட்டும். முதல்ல நீ ஒரு இடத்த வாங்க, நீ ஒரு வீட்டை கட்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த வாஞ்ச விருப்பத்தை தான் கர்த்தர் உள்ள பார்க்கிறார். அது வந்துடுச்சுன்னா உனக்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜென்ஸா இருந்தா 40 வயசு 42 வயசுல சொந்த வீடை கட்டிடணும். சொல்லுங்க. 40-42 கட்டினாதான் அடுத்து 25 வருஷம் அதுல நீ சுகமா வாழ முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இல்ல நீ கிழவனான கட்டுறனா கஷ்டம், அந்த டிப்ரெஸ் தாங்க முடியாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. வீடு கட்டுவதற்கு உங்களுக்குள்ள முதல்ல என்ன தேவைன்னா ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்தில் எங்க வேணாலும் யார் வேணாலும் வீடு கட்டிக்கலாம். இந்த மாதிரிலாம் பட்டா கிட்டா சர்வே சிட்டாலாம் கிடையாது. அப்பவே தாவீதுக்கு வீடு இல்லை, எங்க வேணாலும் கட்டிருக்கான். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவரே நீர் தருவீரானால் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தரால மட்டும்தான் முடியணும். நான் சொல்றது கற்களால் கட்டப்பட்ட வீடை மட்டும் சொல்லல, அது அவசியம். நம்ம குடும்பமாகிய வீட்டையும் கர்த்தர் தான் கட்டணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அதற்குள்ள இருக்கிற குடும்பம் அவசியம். அதையெல்லாம் குறிப்பிட்ட வயது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க செய்யணும். நல்ல இடத்துல குடியிருக்கணுங்க. என் ஆசை அதுதாங்க. நம்ம விசுவாசிகள் யாரும் புறம்பா இருக்கிற போக்கு இடங்களில இந்த ஏரி கீழே அங்க கீழே 2 சகோதரிக்காக நீண்ட நாள் ஜெபம் பண்ண பாருங்க. நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அந்த வீடுக்கு விசிட்டிங் போனாலே எனக்கு இந்த பக்கம் பூனை ஒன்று தெருத்தும், இந்த பக்கம் போனால் இப்பதான் பாம்பு இது வழியா ஏறி போச்சியான்னுவாங்க. எனக்கு 2 சகோதரிக்காக போராடி ஜெபம் பண்ணேன். அதுங்களை அந்த நரி கோகையிலேருந்து வெளில எட்டுன்னு வரதுக்கு நான் பட்ட கஷ்டங்குது பாருங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு தன்னுடைய நண்பர்களை கூட்டு வரது கூட வெக்கப்படுறாங்க. உங்களுக்கு வேணா அது ஃப்ரீயா இருக்கலாம், உங்களுக்கு வேணா அது சௌகரியமா இருக்கலாம், நீங்க வேணாங்க. ஆனா அடுத்த சந்ததிகள் எதை விரும்புறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். நல்ல இடங்கள். உபாகமம் 6:11 நினைக்கிறேன், வாசிங்க. உபாகமம் 6:11 நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் நடந்தவர்கள் அங்கேயே செட்டில் ஆகலாம் நினைக்கலங்க. நீங்கள் நிரப்பப்படாத நல்ல வஸ்துக்களாலும் நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும், சேர் கொஞ்சம் கிராக் விட்டா கூட உடனே தூக்கி போட்டு என்ன பண்ணணும்? அதுல ஒரு வெல்டிங் அடிக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன அடிக்கூடாது? ஐயா வந்து ஐயா கொஞ்சம் பார்த்து உட்காருங்க ஆடுதியா அப்படின்னு கூடாது. இருக்கிறாங்க சிலருக்குலாம் மனசே வராது. புது புடவை வாங்க மனசு வராது. அதே பழைய புடவை மஞ்சேன்னு சாயம் கலந்து திருப்பதிக்கு போற மாதிரி அப்படியே ஒரு பக்கம் டல்லு. இது என்ன மஞ்சள் கலர்ல எங்க போகுது? கோயிலுக்கு போதா சர்ச்சுக்கு போதானே தெரியாது. எப்ப எடுத்தது? கல்யாணத்தப்ப வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது. அவர் போய் சேர்ந்தே 40 வருஷம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. நல்ல வஸ்து சொல்லுங்க எல்லாரும். நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒளியோ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை என்ன சொல்றாரு? நீ ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையை மறக்காத. அதே நேரத்தில் நீ நல்ல இடத்துல குடியிருந்து 40 வருஷ வனாந்தரத்தை உனக்கு முடித்து நான் உன்னை கொண்டு போறது எங்க தெரியுமா? நல்ல வீட்டுக்கு. ஆமெனே சொல்ல மாட்டீங்க? லேலூயா. நான் சொல்றேன், அலைந்து திரிந்த நாட்களை முடிக்கிறார், நல்ல வீடு தரார். ஆமென். உங்களுக்கும் தர போறார். ஆமென். நல்ல வீடுகளை கட்டி நீங்க குடியிருக்கும் போது கர்த்தர் ஜெயிக்கிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல வீடை கட்டி அதை குடியிருக்கும் போது அவனை கூட்டு மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு அவன் இது கிச்சன், இது என் பிள்ளைங்களோட ரீடிங் ரூம், இந்த மேல நான் ரெஸ்ட் எடுக்க பால்கனி போட்டுக்கிற ஊஞ்சல் என் பொண்டாட்டி ஆடுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்படிலாம் காட்டணும் பாருங்க நம்ம எதிரிங்களை கூப்பிட்டு. அப்ப யார் ஜெயிக்கிறாரு? கர்த்தர் ஜெயிக்கிறார். 3 வருஷத்துக்கு ஒரு பீரோவை தலைமையில தூக்கிக்கின்னு தெருவா வீடுக்குதா நாலஞ்சோம்னா கர்த்தர் தோத்து போறார். நான் சொல்றது ஒருவேளை உங்களை காயப்படுத்துற மாதிரி வருத்தப்படுத்துற மாதிரி இருக்கலாம். பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு பின்னாடி இந்த ஊருக்கு வந்தவன், உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சவன், உங்களுக்கு பின்னாடி வந்தவனா என்னென்னமோ கட்டிட்டு போயிட்டான் சார். இன்னும் கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருந்துக்குன்னு நான் சொல்லட்டுமா? அதனாலதான் உங்களை பார்க்கும்போது கேட்கறாங்க, சர்ச்சுக்கு போனீங்க உங்க சாமி ஒன்னும் செய்யலையான்னு கேட்கறாங்க. ஆமீன் சொல்லுங்க. 150 ரூபாய் தசமாங்க கொடுக்க ஆரம்பிச்ச காலத்திலே வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சு எனக்கு. அப்பனா என் சம்பளம் எவ்வளவு பாருங்க. இந்த சென்னையில வீடு கட்டணும், இடம் வாங்கணும், காட்டினா கோசே ஏதோ ஒன்று பட்ட இடத்துல வீடு இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. வைராக்கியம் வரணுங்க. நீங்க வீடு கட்டி நல்லா குடியிருக்கும் போது நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி கர்த்தர் அங்கே ஜெயிக்கிறார். நான் சொல்றது ஒருவேளை உங்க மனதை காயப்படுத்துற மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கங்க. இதுதான் ரியாலிட்டி.
நீங்க வீடு இல்லாம, இடம் இல்லாம, நல்ல வாழ்க்கை இல்லாம அலைந்து திரியும் போது நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் அத்துணை பேரும் கர்த்தர் தோற்று போகிறார். ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. உறவு சமுதாயத்தில் மதிப்பே என்ன தெரியுங்களாங்க? உங்க வீடு, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி தாங்க. நீ நல்லா இருந்ததுன்னா முத பத்திரிக்கை உனக்கு, நீ கெட்டு போயிட்டீங்கன்னா கடைசி பத்திரிக்கை உனக்கு. நீ நல்லா இருந்தா முத பேரே உன் பேரு, கெட்டு போயிட்டீங்கன்னா பேர் போட்டு ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க சமுதாயம். ஃபெயில் ஆயிட்டு வந்த ஒரு பையனுக்கு டீ எடுத்து வந்து எப்படி வைப்பீங்க நீங்க? இந்தப்பா குடிப்பா ராஜான் மீது டொம்முன்னு வச்சுட்டு போவீங்க. அதுல இருக்கிற டீலாம் எகிரி சிந்தும். இதான் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது பிராக்டிக்கல். ஒரு தோற்று போன ஒரு மனுஷனுக்கு, ஒண்ணுக்கும் உதவாதவனுக்கு மூஞ்ச விட பார்க்க மாட்டீங்க, திருப்பி டொங்குன்னு வைப்பீங்க, அப்படியே செதறும். ஆமேன்னு சொல்லுங்க. அதே ஜெயித்த ஒரு மனுஷனுக்கு தட்டுல வச்சு எங்க, ஆமாவா இல்லையா? சமுதாயமும் இதுதான், சமுதாயம் இதுதான். நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டுமே சமுதாயம் உங்களை மதிக்கும். சொல்லுங்க. நீங்க வாடகை வீட்டில் பிரம்மாண்டமா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆனா உங்க இருதயத்தில் அதுல சமாதானம் இருக்காது. நான் பேசுறது ஆமேன்னு சொல்லுங்க. சாக்கு போக்குலாம் சொல்லக்கூடாதுங்க. பாஸ்டர் உதவி செய்ய ஆளு, நீ பண்ண செலவு, நீ பண்ண துட்டு, உன் கையில் இருந்ததெல்லாம் இருந்தால் இந்த இடத்துல எத்தனை இடம் வாங்கி போட்டிருக்கலாம் தெரியுமா? சாக்கு சொல்லுவாங்க சிலர். பாஸ்டர் எனக்கு அவங்க கொடுக்கல, எனக்கு அப்பா அம்மாவே இல்லைங்க 14 வயசுலேருந்து. உங்களுக்கு யாருக்காவது அப்படி இல்லாமல் போயிடுச்சா? 13 வயசு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அம்மா சாகும்போது 10, அப்பா சாகும்போது 13. பிச்சை எடுத்தேன் ரோட்டில். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஒரு வீட்டு தரணும் ஆண்டவரே. நான் அந்த வாஞ்சையோட போகிறேன். என் பரிசுத்தமாக என் தலைமையில கை வச்சாரு, இதே திருநின்றவர்கள் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அடுத்த நாள் ட்ரெயினில் போவதுக்கு நாலனா நான் என் மனைவி வீடு பூரா தேடினோம். ஆனால் கர்த்தர் சொன்னார் வீடு கட்டுவேன்னு. கர்த்தர் சொன்னா கட்டி கொடுப்பார். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது விசுவாசி. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க தரல, இவங்க தரல, அவங்க கொடுத்துருந்தா எல்லாரும் கட்டிட்டு இருப்போம். பாஸ்டர் நீங்க என்ன பண்ண? 40 வயசாச்சே, சம்பாதிச்சல எங்க வச்சிங்க? அதெல்லாம் எல்லாத்தையும் கழுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க கூடாதுங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, இப்பெல்லாம் ஒரு ஒரு இது வருது, குடியிருக்கிற வீட்டில் பாடியை வைக்கக்கூடாது, குடியிருக்கிற ஏரியாவில் உங்களை அடக்கம் பண்ணுறது கிடையாது. உங்கள் சொந்த ஊருக்கு பாடி எடுத்து போகணும். சொந்த வீடு கட்டி அங்கே ஆதார் கார்டு இருக்கணும், அங்கே ரேஷன் கார்டு இருக்கணும், அப்போ தான் அந்த சுடுகாட்டில் அலோவ் பண்ணுவாங்க. எங்கப்பா உங்கள் பையன் தூக்கி அலைய போகிறான்னு எனக்கு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கே உங்கள் பிள்ளைங்க அலைய போகிறாங்கன்னு தெரியல. ஏன் சிஸ்டர் இப்படி இருந்துட்டீங்க? ஏன் இப்படி வாழ்ந்துட்டீங்க? இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். காலம் ஒன்று போல 80 வயதானாலும் மோசே உன்னை அழைத்து உன் கரத்தில் அதிகாரங்களை கொடுக்க என்னாலே முடியும். எத்தனை வயதானாலும் நம் தேவன் மாறாதவர். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது, நிச்சயமாய் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னிலிருந்து மனுஷங்க கிட்ட கேட்பதை நிறுத்திட்டு இன்று முதல் கர்த்தரிடத்துல தினமும் கேளுங்க, சீக்கிரம் தருவார். ஆமேன். ஏற்கனவே சொந்த வீட்டில் இருப்பீர்களானால் வீட்டை தூய்மையா, பயபக்தியா, தேவ பிரசன்னத்தால் அந்த வீட்டை நிரப்பி அந்த வீட்டில் இன்னும் கர்த்தருடைய மகிமை பெறுவதற்கு நீங்கள் காரணமாய் மாறணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். உங்களுடைய எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க நல்லா வாழுங்க. ஆமேன். உங்க முன்னோர்லாம் நல்ல சொந்த வீட்டில் இருந்துட்டு போயிருக்கலாம். நீங்க ஒருவேளை இப்போ வாடகை வீட்டில் இருக்கலாம். அதனால உங்க இருதயம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், உங்க முன்னோர்களை விட நல்ல வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல வீட்டில் நீங்க இருப்பீங்க. நிச்சயமா இது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. மூதாதையர் சொந்த வீடே இல்லாம ஒரு வேளை மடிச்சிட்டு இருக்கலாம். எங்க அப்பா அம்மா சொந்த வீட்டிலே இல்லை பாச போயிட்டாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பார். சொந்த வீட்டில் நீங்க வாழ்வீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சொந்த வீடு தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால உங்க உறவுகள், நண்பர்கள், உங்களை பார்க்கிறவங்களாம் உங்களை ஒருவேளை அவமானப்படுத்தி பேசியிருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என் ஜனம் அமைதியான இடத்துல நிலையான வாசஸ்தலங்களில் தங்கும் என்ற வசனம் உன்மேல் நிறைவேறும். உனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பேன், உனக்கு ஒரு நல்ல இடத்துல சுதந்திரத்தை கொடுப்பேன். நீயும் உன் பிள்ளைகளும் அந்த வீட்டிலே சமாதானமாய் என்னுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவினால் உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். புதிதாய் கட்டுகிற ஒரு அபிஷேகத்தை உன்மேல இந்த காலை வேளையில சுற்றத்தாரால் மதிக்கப்படாத உனக்கு, அவமானப்படுத்தப்பட்ட உனக்கு கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு வீட்டை. ஆமென் சொல்லுங்க. இயேசு ராஜாவை எப்படியாவது பிடிச்சிடுங்க. அவரை பிடிச்சிடுங்க. அவரை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். பூர்வத்தில் ஒரு நல்ல நீதி உள்ள ராஜா இருந்தாராம் பாருங்க. கேட்கறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அப்போ ஒரு ஏழை குடியான ஓட வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்பட்டான. எல்லாம் சொன்னாங்களாம், டேய் அந்த அவர்கிட்ட போய் கேளாண்டா, தருவார். நான் போமாட்டேன்னு நீட்டானா. ஒரு நாள் வந்தது, போனானா, என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வந்ததில்லை ராஜா. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ முறையா வந்திருக்கிறேன். இது வரைக்கும் தேசத்துக்காக ஜெபித்தேன், இது வரைக்கும் அதுக்காக ஜெபித்தேன், இதுக்காக முறையா எனக்காக வந்திருக்கிறேன், என் வீட்டுக்காக வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேள். எனக்கு 3 பெண் பிள்ளைங்க. திருமணம் செய்ய பணம் வேணுமா? இல்லை வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம். ராஜா என் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ராஜா என் வீட்டில் வந்து தங்கணும். நான் ஏழை கொடுக்கிற ஆகாரத்தை புசிக்கணும். சபை நடக்குது, ஜனங்க நிற்கிறாங்க, அரண்மனை நடந்து கொண்டு இருக்கிறது. வருகிறேன். அவள் தான் போயிட்டார்.
தன்னுடைய மந்திரி சபையை கூப்பிட்டார். அவன் வீடு எங்கே இருக்குதுன்னு பாரா. அவன் வீடு ஒரு பாழடைஞ்ச இடத்துல இருக்குது. தெரு இல்லை, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, விளக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க, நான் வேற வாக்கு கொடுத்தேனே, தெருவை சரி பண்ணுங்க, தெருவை போடுங்க, லைட்டை ஏற்றுங்க. ராஜா, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, குடிசை, வீட்டை கட்டி பூசா கட்டு நான் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுங்களேன். எல்லாம் மாற்றப்பட்டது. ஒரு நாள் ராஜா அந்த வீட்டுக்கு வந்தார். வரும்போது அந்த வீடு எப்படி தெரியுமா இருந்தது? அலங்கரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒரு சாதாரண உலகத்தின் ராஜா வருவதற்கு ஒரு வீடு இப்படி ஆயத்தப்படுத்தப்படுமானால், நீ வணங்குகிற, நீ ஆராதிக்கிற உன் ராஜாதி ராஜாவாகிய இயேசு சொல்றாரு, நான் வந்து உங்களோட வாசம் பண்ணுவேன், இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியா இங்கே தங்குவேன். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள ஆண்டவர் முதல்ல வரணும். அப்படி வரணும்னா உங்கள் மூலியமாகவே ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். மோசே கிட்ட கேட்டு கேட்டு வாங்குற ஆள் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டால். அப்போ வரணும்னா அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த உடன்படிக்கை பெட்டி வரணும். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. தன்னிடத்திலே தாவீது கொண்டு வருவதற்கு மனது இல்லாமல் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அறிவிக்கப்பட்ட போது, அப்பொழுது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள் இருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு சென்றார். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப லோ மிடில் குடும்பம். யாருடைய குடும்பம் கேட்டீங்கன்னா அந்த ஓபேத் ஏதோமுடைய குடும்பம். ரொம்ப லோ மிடில். ஏன்னா அவன் ஆசீர்வாதமா ஏற்கனவே இருந்தா பைபிள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போச்சுன்னு சொல்லியிருக்கோம், இல்ல ஐஸ்வர்யவனாகிய ஓபேத் ஏதோம்னு சொல்லியிருக்கோம். அவன் ரொம்ப லோ மிடில். ஆனா ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா மாறி நல்ல வீட்டை கட்டி அவனுடைய ஆசீர்வாதம் எருசலேம்ல இருக்கிற ராஜா காதுக்கு போகிற வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இந்த சபையில சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. அது எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அந்த பெட்டி மந்திர பெட்டியா பாஸ்டர், மேஜிக் பெட்டியா பாஸ்டர்? இப்போ உடன்படிக்கை பெட்டின்னு போட்டு வித்தா நம்ம எல்லாம் வாங்கி போடுவான் பாருங்க. எத்தனை ஆயிரம் சொன்னாலும் சபை கட்டுறதுக்கு பேசாம ஒரு பொட்டியை போடலாமான்னு ஒரு ஆச்சாரியை கூப்பிட்டு. ஆமென் சொல்லுங்க. மேஜிக் நடந்ததா பாஸ்டர்? மேஜிக் எல்லாம் நடக்கல. இந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு விஷயம் நிறைந்தது. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க பாஸ்டர் இருக்குது, எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள இருக்குது உடன்படிக்கை பெட்டி. நானே இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் பின்னாடி சொல்றேன். உடன்படிக்கை இவனுக்குள்ள முதலாவது ஒரு நன்றி உணர்வு வந்துச்சு. என் வீட்டுக்கா இந்த வல்லமை நிறைந்த பெட்டி. நான் ஒரு ஆவரேஜ் கிறிஸ்தவனா இருந்திருக்கிறேன். நான் பெரிய பரிசுத்தமா கிடையாது. ஆனா என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமா காத்துக்கிட்டேன். எனக்கா இவ்வளவு பெரிய மகிமை. முதல்ல ஒரு விசுவாசிக்கு என்ன தெரியுமா வரணும்? இந்த ஊர்ல எத்தனையோ படித்தவன், என்னை காட்டிலும் நல்லவன், என்னை காட்டிலும் நல்ல குணம், என்னை விட தூய்மையா பேசுறவன், என்னை விட படிச்ச அறிவாளி இருக்கும்போது எல்லாரையும் விட்டு விட்டு மகா பரிசுத்தமுள்ள வல்லமையின் தேவன் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளோ அன்பு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா இப்போ அவருக்கு அவர் மேல அன்பு வந்துடுச்சு. அவருக்கு பயங்கர தேவன் மேல விரும்ப. நான் சொல்றேன், அந்த பெட்டி வந்ததுல இருந்து அவன் பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாசம் அவன் வீடு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஊசா தொட்டதுக்கே செத்து போயிட்டான். பெலிசிய தேசத்துல இருந்து மொத்த பேருக்கு மூல வியாதி வந்துடுச்சு. தாகோன் உடஞ்சி கீழே விழுது. இவ்வளவு பயங்கரமான பெட்டி இப்போ ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வந்துச்சுங்க. எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓபேத் ஏதோமுக்கு அவனுக்குள்ள வந்த நன்றி உணர்வு ஜெபிக்க வைத்தது. அவனுக்குள்ள வந்த நன்றி உணர்வு துதிக்க வைத்தது. அவனுக்குள்ள வந்த நன்றி உணர்வு கர்த்தரை அதிகமாய் தேட வைத்தது. நான் சொல்ற பெட்டி என்பது என்ன தெரியுமா? நன்றி உணர்வு நிறைந்து தேவனை தேடுகிற ஆராதிக்கிற ஊழிய செய்கிற மனிதனா மாறிட்டாருங்க. நீங்க ஓபேத் ஏதோம் படிச்சு பாருங்க. அவன் தான் வந்து ஆசாபுக்கு கீழே சங்கீதம் பாடுறதுக்கு போயிட்டான். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பெட்டி வந்த உடனே அந்த குடும்பமே மாறி போச்சு, சூழ்நிலையே மாறி போச்சு. ரட்சிப்பு வந்தவொடனே ஒரு மனுஷன் மாறணும். அப்படி மாறலனா நீங்க இன்னும் உடன்படிக்கை பெட்டி ஆகலன்னு அர்த்தம். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. நம்ம இயேசு எவ்வளவு வல்லமையினர் நம்ம தேடி வந்தார் பாருங்க. உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள்ள வந்த உடனே வீடு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, எல்லாம் வந்தது. எப்படிங்க?
இங்க இருக்கிற சிலரை குறுகிய காலத்தில் கர்த்தர் நடத்தணும்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு உடன்படிக்கை பெட்டியா மாறணும். இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறேன். கொஞ்ச நேரம் தான். நல்ல ஒரு சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்க ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு. நீங்க கேட்டு உங்க வாழ்க்கையை மாற்றுவீர்கள். கொஞ்சம் குறுகிய காலம். நான் விசுவாசிக்கிறேன் 2-3 வருஷத்துக்குள்ள 5 விசுவாசி வீடு கட்ட போறாங்க. கர்த்தர் அவைகளை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3-4 சீக்கிரம் வாசிங்க. 2ஆம் தரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த படிங்க முழுவதும் பொற்தகடு பதிக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும். அல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? 3 இருந்தது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. 3 இருந்தது. 1 மன்னா, 2வது ஆரோன் கோல், 3வது கற்பலகை. இது 3 என்ன பாஸ் அர்த்தம்? என்ன நிமிந்து பாருங்க. இப்ப நிமிந்து பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆழம். 3 என்னது? மண்ணானா என்னது? இயேசு என்ன சொன்ன? நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த மண்ணான்னு சொன்னாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நானே உங்கள் பிதாக்கள் மன்னாவை வானாந்தரத்திலே புசித்தார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். இந்த மன்னாவை புசிக்கிறவனுக்கு என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. அப்ப மன்னா என்பது இயேசுவுக்கு அடையாளம். 2வது யார் இருக்கிறாங்க? ஆரோன். ஆரோன்னால என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியன். சொல்லுங்க, மகா பிரதான ஆசாரியன். இயேசு கை தட்டுங்களேன். நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர். நம்மை போல பரிதபிக்கிறவர் அல்ல, எல்லாவற்றிலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டவர் இயேசு. 3வது இருந்ததுங்க கற்பலகை, வார்த்தை அவரே. அப்ப இந்த பெட்டிக்குள்ள யார் இருந்தானா? இயேசு இருந்தார். தைரியமா சொல்லுங்க, இந்த பெட்டிக்குள்ள யார் இருந்தா? இயேசு இருந்தார். மன்னா என்கிற இயேசு, ஆசாரியன் என்கிற இயேசு, வார்த்தை என்கிற இயேசு இந்த பெட்டிக்குள்ளே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை உள்ளே இருந்தது. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? திருப்பதியில் இருக்கிறாரா? தென்காசியில் இருக்கிறாரா? மேல்மலையனூர்ல இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? அந்த இயேசு எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களே தேவாலயம் என்பதும் தேவ ஆவி உங்களுக்குள்ளே. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும். அந்த பெட்டி எப்படிப்பட்டது? வல்லமையும் பயங்கரமான பெட்டி. பெலிஸ்தர் சொல்றான், ஐயோ வல்லமையும் பயங்கரமான பெட்டி நம்ம கிட்ட வந்தது. இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், அவர் உங்களுக்குள்ளே வல்லமையும் பயங்கரமான. கையை தட்டி சொல்லுங்களேன். யோவான் 14:17 வாசி பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை நீங்கள் அறிவீர்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ளே இயேசு இருக்கிறார்? சொல்லுங்க, எனக்குள்ளே. அதனால எங்க நாங்க டாக்டர் MBBS டாக்டராங்க, தலைவலிக்கு நம்மள தான் கூப்பிடுறோம். கிராமத்துல மாடு குட்டி போடல பேதியாவல்னால நம்மள தான் கூப்பிடுறோம். வரல பாஸ்டர்ன்றான். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன் வெட்டினரி படிக்கல நான். இல்ல பாஸ்டர் நீங்க கையை வைங்கடா. கையை வச்சா போட்டுடுது சாணி. ஆமாவா இல்லையா? கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னு கூட்டின்னு வரான் பாருங்க. ஜெபம் பண்றேன், எல்லாம் சேர்ந்து குழந்தை பிறந்துருது. 35 வயசாவது பாஸ்டர், கல்யாணம் நடக்கல பாஸ்டர், இந்த வருஷம் நடக்கும் போமான்னு சொல்லி அமிச்சா இந்த வருஷம் நடக்குது. ஏன்? எனக்குள்ளே வல்லமையும் பயங்கரமும் நிறைந்தவராய் ஒரு பெட்டியாகிய. வாசிங்க 1 கொரிந்தியர் 14:24 இருப்பதனுடைய அடையாளம் என்ன? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசியில் ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தா அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று கையை தட்டி சொல்லுங்களேன். அவ்விசுவாசி சொல்லுவானா? நிச்சயமாய் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் ரொம்ப கிளாரிஃபிகேஷன் கொடுத்துச்சு? ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா இயேசு உள்ளே இருக்கணும். இயேசு உள்ளே இருக்கணும்னா நீங்க இயேசுவை உள்ளே வைத்துக் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை போல் இருப்பீர்களானால் குறுகிய காலத்துக்குள்ள நான் நிச்சயமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சிலரை கர்த்தர் வனாந்தரங்களை மாற்றி புதியவைகளை கட்டுகிற ஒரு அபிஷேகத்தை தர போறாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் மத்தேயு 10:12 தைரியமா இயேசு சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு வீட்டுக்குள்ள முதல்ல போனவன அந்த வீட்டை நீங்க என்ன பண்ணுங்க?
வாழ்த்தி ஆசீர்வதிங்கன்னாரு. என்னங்க இவன் உடன்படிக்கை பெட்டியாங்க? நீ கொஞ்சம் யோசிங்களேன். ஓபேத்ஏதோமுடைய வீட்டுக்குள்ள போன உடனே பெட்டி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இப்ப இயேசு சொல்றார் தன் சீடர்களின் தன் பிள்ளைகளையும், ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. ஏன்னா நீங்க ஆசீர்வதிச்சா அதுக்கு தான் வீட்டுக்கு போனா நீங்க நல்லா இருப்பீங்க, நெடுங்காலம் இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க. போனவனே இந்த டைனிங் டேபிள் எங்க வாங்கினேன், என் வீட்டு கூட ஒன்று வாங்கணுமே, இந்த ஸ்கிரீன் எங்க சிஸ்டர் கட்சிது, அடுத்த வாரமே எலி வந்து கட்சிடும் அந்த ஸ்கிரீனை. இதுக்கு வீட்டுக்குள்ள போக சொல்றாரு நம்மள. நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. உண்மையிலேயே இயேசு உனக்குள்ள இருந்தா இப்படிதான் பேசுவேன். உனக்குள்ள இயேசு இருந்தா பொல்லாத வல்லமை உள்ள அந்த ஜீவன்கள் உள்ள இருக்காது. பொல்ல இந்த கண்ணு அந்த கண்ணு வரும்போது எத்து வைனுவாங்க பாருங்க, பழத்தளத்துக்கு உள்ள போய் வர அப்படி நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு உள்ள இருந்தாருன்னா இந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். ஏன்? நான் ஒரு உடன்படிக்கை பெட்டி. நான் கால் வைக்கிற இடம், நான் போகிற இடம் எல்லாம் செல்வ செழிப்பாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க. அதை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை போல அல்ல, நீங்க தான் உடன்படிக்கை பெட்டி. ஆமேன். எந்த வீட்டுக்கு போனாலும் நல்லதை பேசுங்க. அதுக்கு தான் சொல்லி கொடுப்பேன். எந்த வீட்டுக்கு போனாலும் நல்லது பேசுங்க. இப்படி சொல்லிட்டாங்க ஐயா, உள்ள கஷ்டம் இருக்கும், ஆபரேஷன், அதெல்லாம் ஒன்றும் கர்த்தர் குணமாக்குவார். ஆமேன் சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்படி சரியாயிடும் சார், ஜெபம் பண்ணலாம் சார், அப்படியே சொல்லணும். ஐயோ எங்க அம்மா கூட அப்படிதான் இருந்தது, இந்த இடத்துல அறக்கும் போது தான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா செப்டிக் ஆகி செத்துட்டாங்க. அது ஆபரேஷனே பண்ணாம செத்துரும். இல்ல நிறைய வாய் அந்த மாதிரி உடன்படிக்கை பெட்டியா மாறல சார். உடன்படிக்கை தம்பி போ தம்பி, டைம் ஆயிடுச்சு. உண்மைதான். உடன்படிக்கை பெட்டியா நீங்க என்ன பண்ணணும்? மாறணும். அப்படி செய்தி கேட்டு ஆர்வமா உட்காந்துட்டார் சரவண. உடன்படிக்கை பெட்டியா மாறிட்டீங்கன்னா உங்க வாயில இருந்து ஆசீர்வாதம் தான் வரும். எதுவுமே சபிக்கிறதோ சாபமோ ஒண்ணுமே வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை போல இல்ல, நீங்க தான் உடன்படிக்கை பெட்டி என்று நான் சொல்லுகிறேன். ஆமேன் சொல்லுங்க. வீட்டில போய் சும்மா நல்லதை தான் பேசணும். பொல்லாதது இல்லாத நெகட்டிவ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது. நெகட்டிவே வந்தா கூட என்ன பண்ணணும் சொல்லக்கூடாது, அமைதியா விட்டுணும். ஐயா இதை சொல்றேன், நீங்களே இல்லம்மா கொஞ்சம் எனக்கு கிளியரன்ஸ் இல்லம்மா, நீங்க அப்படி குழப்பி விட்டுணும். ஆமேன் சொல்லுங்க. என்ன இருந்தாலும் ஒழுங்காவே சொல்லாம குழப்பறானாலே கண்டுபிடிச்சிடணும் நீங்க, அது வேலையாவது. ஆமேன் சொல்லுங்க. அப்ப பேசுறது புரியுதா? ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவை சொல்லி நீங்க மனசு கஷ்டப்பட்டு, இவர் வாயிலிருந்து இப்படி வந்துச்சு, இந்த சிஸ்டர் இப்படி சொல்லிச்சு, நல்லா ஜெபிக்கிற சிஸ்டர் ஆச்சு, இந்த அனிதா வாயிலிருந்து இப்படி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுது, சரிம்மா சொல்றேம்மா பார்க்கலாமா, சொல்லலாமா அப்படின்னு வந்துடணும். என்ன சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நல்லதை பேசணும். வீட்டுக்குள்ள போனா லூக்கா 9:53-56 வாட்சி பாருங்க. நீங்க யாரு அந்த ஊருக்கு போறாங்க, எருசலேமுக்கு போறாங்க. அந்த ஊருக்காரங்க இயேசுவை ஏத்துக்கொள்ள, அப்போது அவர் சீஷல்ல யாக்கோபு யோவான் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி இந்த ஊருக்காரனை அழித்து விடுவதற்கு உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கிறார். அவர் திரும்பி பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர். மேல இருந்து பார்க்கறதுக்கும் கோவமா திரும்பி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா பேசுறீங்க. என்ன சிஸ்டர் வயசாச்சு? 14. இன்னும் வயசுக்கு வரல பாஸ்டர். நான் போய் 3 மாசம் வரப்போது பாருங்க, 3 நாள்ல வரப்போது பாருங்க. ஐயோயோ இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு 42வது இன்னும் வரல. அப்படி ஆயிடும். நல்ல டாக்டரா பாருன்னா திரும்பி பார்க்கறார் கோவமா. நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி, நீ இப்படி பேசலாமா சகோதரியே அப்படின்னு சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. திரும்பி பார்த்து கேட்கிறாரு, ஏய் நீங்கள் என்ன ஆவி உடையவனுங்கடா? மனுஷகுமாரன் ஜீவனை அழிப்பதற்கு வரல, அவர் ஜீவன் கொடுக்கவும். அந்த ஜீவன் கையை தட்டிங்கள. நான் பேசுற சத்தியம் புரியுதா? புரியுங்கிற மாத்த ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க யார் தெரியுமா? அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆள் இல்ல. அடுத்தவர்களை வாழ வைத்து ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நீ யார்? உனக்குள்ள என்ன ஆவி? நீ ஆசீர்வதிக்கிற ஆவி உடையவங்களா இருக்கிறீங்களா, அல்லது அடுத்தவர்களை நல்ல ஆசீர்வதிக்க முடியாத குணம் நிறைஞ்சவங்களா இருக்கிறீங்களா? உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு உடன்படிக்கை பெட்டியா இருந்தா கூட பிறந்த சகோதர சகோதரி எல்லாம் நல்லா இருக்கணும். என் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும். ஓபேத்ஏதோம் ஒரு லோ மிடிலுங்க, ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைங்க. பெட்டி போன உடனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீ வந்தா சபை ஆசீர்வதிக்கப்படணும். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. சபையில் வரும்போது தேவ தூதர் போலவும், வீட்டில் போனா, வேலை ஸ்தலத்தில் போனா, மற்ற 6 நாள் போய் பேய் மாதிரி வாழக்கூடாது. விசுவாசி சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா கோவப்படாதீங்க. நான் பேசுறத பார்த்து சபையில் வந்தா தேவ தூதர், சபையில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க கத்துங்க. உட்காருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், உட்காருங்க. அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணணும் வீட்டுக்காரர்கிட்ட. ஆமேன்னு சொல்லுங்க. படியை விட்டு கீழே இறங்கும் போது யாரா ஏறி வந்தாங்கன்னா அப்படி ஓரம் வந்தீங்க. நீங்க அவங்க நீங்க வாங்க, ஐயோ நீங்க வாங்க. ஐயோ இன்னும் நல்ல சிஸ்டரு, நான் மேலே வருவதற்கு எவ்வளோ உதவி செய்தது. இப்படியா இருக்கணும். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும்
புதன்கிழமையும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா நீங்க உடன்படிக்கை பெட்டி ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இப்படி தாங்க இருக்கணும். ஆமா, சபையில எப்படியோ புன்னகிக்கிறீங்களோ, சபையில எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ, சபையில எப்படி உதவி செய்றீங்களோ, வெளியே அப்படி சொல்லணும். தேவ சமூகத்துல ஜெப நேரத்துல எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை வெளியே காட்டணும். தேவ சமூகத்துல எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரே கையேந்துகிறேன், ஆண்டவரே அடிமை, ஆண்டவரே நீங்க கொடுத்தாதான் ஆண்டவரே சாப்பிடுவோம், ஆண்டவரே இதே மாதிரி வெளியே ரியாக்ட் பண்ணணும். என்னன்னு, நான் ஒரு சாதாரண தெல்லு பூச்சிங்க, வெளியில போகும்போது மட்டும் ஒன்றும் இல்லாமல் தன்னைத்தான் ஐஸ்வர்யம் மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அந்த தாழ்மை, அந்த 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 சுபாவங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்குள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்படி ஆயிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. வார்த்தை பேச்செல்லாம் மாறினுங்க, வார்த்தை பேச்செல்லாம் மாறினுங்க. இப்போ வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன், உன்னை சாவச்சு போட்டுருவேன். அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் பிசாசு. அவன் தான் வார்த்தை வாயில இருக்குது. இப்போ வெட்டி போடுவேன். நான் இல்லைன்னா பாருங்க பிச்சை எடுக்க போறீங்க நீங்கன்னு வீட்டில் சொல்லுவான். சில ஆம்பளைலாம் நான் பார்த்துருக்கேன். அவர்கள் பிள்ளைகள் இறைந்து திரிந்தார்கள். இதை தாங்க பிசாசு விரும்புறான். நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தா இப்படி பேசுவியா? உங்க குடும்பத்தை பார்த்து இப்படி பேசுவீங்களா? உங்க நண்பரை பார்த்து இப்படி பேசுவீங்களா? பேச்செல்லாம் மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டா பேச்செல்லாம் மாறணும், சுபாவெல்லாம் மாறணும். ஆமேன் சொல்லுங்க. நான் எங்க போனாலும் என் செய்தி அங்கதான் வந்து முடிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. இந்த வெட்டிடுவேன், குத்திடுவேன், பிச்சை எடுக்க போறீங்க பாருங்க, பொறாமை, மற்றவரை இழிவா பேசுவது, குறைப்படுத்துவது, சபையில உங்களால யாருமே காயப்படக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எப்போதும் வீட்டில் சண்டை இருக்கக்கூடாதுங்க. உடன்படிக்கை பெட்டிங்க இது. இது இருக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? மார்க் 3:25 வசனம் இப்படி போட்டிருக்கு, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடு என்ன பண்ணாதாங்க. வாசிங்க அந்த வசனம், வாசிங்க. மார்க் 3:25. ஒரு வீடு தனக்குத்தானே, மனைவி ஒரு வழி, கணவன் ஒரு வழி, பிள்ளைகள் ஒரு வழி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. என் வீடு தேவன் கொண்டது. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லுவேன் பாருங்களேன், அடிக்கடி வந்து சோத்துல கை வச்சு சொல்லுவேன், இதில் இருக்க ஒவ்வொரு செங்கல்ல நீங்க கொடுத்தது ஏசப்பா, இதில் கட்டப்பட்டு இருக்க வாங்கி இருக்கிற ஒன்று நீங்க கொடுத்தது ஏசப்பா. அதனால தான் என் வீட்டில் இவ்வளோ பெரிய போர்டு போட்டிருக்கேன், கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அடியனை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஒவ்வொரு நன்றி உணர்வுகளும். என் வீடு பிரிந்திருக்கிற வீடு இல்லை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற உடன்படிக்கை பெட்டியாகிய நான் தங்கி இருக்கிற வீடு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இதில் அந்த வீட்டில் பாவம் இருக்கக்கூடாது, அருவருப்பான பேச்சு இருக்கக்கூடாது, தேவையில்லாத வெட்டுவேன், குத்துவேன், பிச்சை எடுப்பீங்க, நீங்க பாருங்க 2 பேரும் என்ன ஆக போறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியாகிய இந்த வீட்டில் நான் இருக்கிறதால் இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நீங்க அப்படிதான் சொல்லணும். நான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். தைரியமா புருஷனை பார்த்து சொல்லுங்க. அந்த ஆள் அதாவது புருஷன் மாதிரிலாம் இங்க நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க, நிமிந்து பாக்குறீங்களா? இப்ப தெரியாது மனைவியோட அருமை. 50, 55, 60 ஆகும்போது எல்லாம் தள்ளாடி நிற்க பாரு. நீ ஒதுங்கிப்ப, ஈச்சி சேர் போட்டு படுத்துக்கின்னு சாயங்காலத்தில் நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு பொக்க வாயில் எதனா வாங்கி துண்டு வருவேன். ஆனால் அப்பவும் அவளை பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்க்கணும், பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அதை பார்க்கணும், அந்த குடும்பத்தையே எடுத்து கையில் பிடிச்சி நடத்துவா. பார்த்துறீங்களா? இப்போவும் நம்ம அம்மா அவங்களுக்கு என்ன வயசாகுது, இப்போவும் நடத்துகிறாங்க. அப்போ இவனுக்கு ஒன்று புரியும், உதைமத்த நான் இவளை எவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்கிறேன், நான் என்னமோ பெரிய ஆம்பளை 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 ஆம்பளைன்னு இருக்கிறேன், இவ இல்லைன்னா நான் இல்லைன்னா அப்போ புரியும். சந்தோஷமா? அல்லேலூயா. இல்லை, நான் பேசுறத ரியாலிட்டியா சில குடும்பத்தில் பார்த்துட்டு பேசுறேன். இவர் பெரிய ஆம்பளை மாதிரி அப்படியே அடக்கி. நான் என்ன சொல்றேன், பேசிக்கா அந்த பொண்ணுகிட்ட திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னா அதை கூட நீங்க பாராட்ட முடியலாம், பரவாயில்ல, டீஸ் பண்ணாதீங்கன்ற. சிலர்லாம் டீஸ் பண்றது பெரிய நீ இத இவர் பெரிய கலெக்டர் ஆயிட்டார். இவரு குடும்பத்தில் பிரிவினை வர்றதுக்கு என்ன தெரியுமா? நீ ஆனா இல்லைங்க, நீ ஆனா கோபிநாத் தான் நம்ம போட்டி நடத்துறதுக்கு. இந்த பக்கம் நீ உட்காந்துக்க, இந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறேன், நீ பேசுறது சரியா, நான் பேசுறது சரியா? புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? வீடு உடன்படிக்கை பெட்டி. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 18:2 ஒரு வீட்டை சொல்றாரு ஆவியானவர், வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்போம், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளும். நம்ம வீடு அப்படி ஆயிடக்கூடாதுங்க. அசுத்தாவிகள் குடியிருக்கிற இடமா ஆயிடக்கூடாது. அங்க கூடு கட்டி பர்மனண்டா வாழறதுக்கு அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி இருக்குமானால் அது ஆசீர்வதிக்கப்படும். நான் பேசுற ஆழம் உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. நான் இருக்கிறதுனால இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, முதல்ல நீங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க சத்துரு உங்களை, வார்த்தையினால, தேவையில்லாத சண்டையினால, தேவையில்லாத குணத்தினால. இதுல இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டாதான் உங்களுக்கு வீடு வாசலே வரும். இது எத்தனை பேர் நம்புறீங்க?
68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. அதுல ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கு. 68:6 வாசிங்க. 68:6 சீக்கிரம் வாசிங்க, முடிக்க போறேன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி, தமிழ் எப்படி வந்திருக்கல, இங்கிலீஷ் எப்படி தெரியுமா? என்ன வந்து பாருங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறான், இங்கிலீஷ் பைபிள்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க கட்டப்பட்டு இருக்கிற நிலையில இருந்து விடுதலை ஆகணும். வார்த்தையில கட்டப்பட்டு இருக்கிறீங்க. டாமினேட் ஆவி, சிலர்லாம் வீட்டில் டாமினேட் ஆவி, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண், இந்த டாமினேட் ஆவிலாம் வீட்டில் இருக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி, ஆமே ஏங்க, அந்த பெட்டி வந்தது அப்புறம் ஓபேத்து ஓதாமுட்டில் ஒருத்தம் பேசியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேங்க. மணவன் மனைவி எல்லாம் 24 மணி சோத்திர ஜபத்திலே இறங்கிட்டு இருப்பாங்க 3 மாசம். ஏசு வீட்டில் இருந்தால் இப்படி பேச முடியுமா உங்களால்? நான் இப்படி கேட்குறேன், சேர்ல ஏசு உட்காந்துக்கிறார் உங்க எதிர்க்க. இப்போ உனக்கும் கணவனுக்கு சண்டை வந்துச்சு, பேச முடியுமா? அப்புறம் ஏன் நீங்க உணர மாட்டீங்க? தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, சாப வார்த்தைகளை பேசி, ஒன்னும் இல்லாத கவித்து போடுற வார்த்தைகளை பேசி பேசி தான் வீடு இன்னைக்கு இப்படி இருக்குது. சகலவித அசுத்தாவிகளில் கூடாவே மாறிடுச்சா வீடு. என்ன சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம திருச்சபையில் இருக்கிற வீடுகள்லாம் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நல்ல வீடுகளை கட்டி இயேசு குடியிருக்கிற வீடா, இயேசு பிரசன். சில வீடுகள்லாம் நான் போய் நின்று ஜபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜபம் பண்ண அது ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிடும், இந்த வீட்டில் ஜபாவி இருக்குதா, இந்த வீட்டில் ஜெபிக்கிறாங்களா, இல்லை தூங்கு மூஞ்சி ஆவி இருக்குதான்னு. 3 வசனம் 2 வசனம் கூட வராது பாருங்க. ஜெபிக்கிற எனக்கே கொட்டாய் வந்துக்குது. நிறைய வீட்டில் ஜபம் பண்ணும்போது அவனுக்கு கொட்டாய் வந்துக்குதா? எனக்கு வந்திருக்குது. அந்த அளவுக்கு தூங்கு மூஞ்சி வீடு சிலது, தேவ பிரசனம். ஆனால் சில வீடுகளில் போனால் பைபிள் வசனம் வரும், பார்த்துக்கிறீங்களா நீங்க? அந்நிய பாஷை ஷபா கரா லாபா வசனமா ஜபமே நிறுத்த முடியாது. உங்களுக்கே கால் வலி வந்து கொஞ்ச நாளைக்கு சாஞ்சிப்பீங்க. அதுதான் ஜெபிக்கிற வீடு. அசுத்தாவில் குடியிருப்பு கூடுகளா உங்க வீடை என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க மாத்திரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க என்னவா மாறணும்? கட்டிலிருந்து விடுதலையாய் நல்ல வீடை கட்டி இயேசு உலாவுகிற வீடாய் இந்த 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 உடன்படிக்கை பெட்டியை நீங்க மாறணுங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செஞ்சாங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல? வாசிங்க யாத்திராகமம் 25:11. சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 25:8 சாரி 25:8 வாசிங்க. அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் செய்வீர்களாக. சீத்தி மரத்தினாலே ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். போதும் மகளே, டைம் ஆகுது, எனக்கு நேராச்சு. சீத்தி மரத்தினால ஒரு பெட்டி. சீத்தி மரம் என்றால் மனுஷிகத்துக்கு அடையாளம். என்ன நிமிர்ந்து பாருங்க, சீத்தி மரம் என்றால் மனுஷிகத்துக்கு அடையாளம். இது என்ன பாஸ்டர் சீத்தி மரம்னா? அகாசியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அகாசியா வுட்னு சொல்லுவாங்க. கருவேல மரம் இருக்கு பாத்தீங்களா? கருவேல மரம், அந்த கருவேல மரம் மாதிரி தடியா இருக்கும், நிறைய முற்கள் இருக்கும், அதுல நீட்டா முற்கள் இருக்கும் கருவேல மரம். அதுல நீங்க இப்படி தட்டினீங்கன்னா உள்ள இருந்து ஒரு பிசின் மாதிரி வந்து 3 நாளுக்கு அப்புறம் அந்த பிசினியை நீங்க தொட்டோ இல்ல ஏதாவது இரும்பு வச்சு நசுக்குனாலும் நசுங்க, அது கடினமாயிடும் அந்த பிசின். இது மனுஷிகத்துக்கு அடையாளம். மனுஷன் முற்கள் சுபாவங்களால கடினத்தோடு இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் அடையாளம். ஆமேன் சொல்லுங்களேன். கருவேல மரம், சித்தி மரம் எதை செய்யணும் தெரியுமா? கருவேல மரத்துல முற்களாலான கடினமான பிசின் தன்மை கொண்ட ஒரு மனிதனை என் சமூகத்துக்கு கொண்டு வான்றார் கர்த்தர். புரியவே இல்லை உங்களுக்கு? கொண்டு வந்து அந்த முள்ளோட வச்சிட முடியுமா? முள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? செதுக்கிட்டு பொட்டையெல்லாம் உரிக்கணும். பொட்டையை உரிக்கிறான் பாரு போலீஸ்காரன் சில நேரத்தில், அந்த மாதிரி வீட்டில் பட்டையை உரிக்கணும் சில புருஷனுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. பட்டையை உரிக்கணும். பட்டையை உரிச்சு அதை தண்ணியில போட்டு காய வச்சு அது வளையாம அது நெளியாம கர்த்தர் விரும்புகிறவனை மாத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. சீத்தி மரத்தை தான். எவ்வளோ மரம் இருக்குதுங்க, சந்தன மரம் இருக்குது, லவங்க மரம் வாசனை அடிக்கும். ஆனால் அவருக்கு தேவை முள்ளு மரம், அவருக்கு தேவை கடினமான அந்த பிசின் தைலம் கொண்ட மரம். அந்த மரம் வந்தாதான் நான் அதை ஆசீர்வதிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மரத்தை என்ன பண்ணணுமா? சுபாவ முற்களால், குணம் என்ற முற்களால், செய்கை என்கிற முற்களால் காணப்படுகிற மரம் அது. ஆமேன்னு சொல்லுங்க. மரத்தை மண்ணில் போட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகிடும்? கொஞ்ச நாளில் சொல்லுங்க, மகி போயிடும், செல்லரிச்சு மகி போயிடும். கரெக்டாக சொன்னார். நம்ம உடம்ப மண்ணில் போட்டால் என்ன ஆகிடும்? அதான் சொன்ன முதல்ல, நம்ம மனுஷிகத்துக்கு அடையாளம். ஆமேன். மரத்துள்ள முற்களை அகற்றி பட்டைகளை உருட்டி தண்ணியில் போட்டு செதுக்கி ஏற்ற பலகையா மாற்றுவாங்க. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். உடனே அதனால தான் சபைக்கு வந்து இவன் நல்லாலே, இவன் சபையில் யாருமே சரியில்லையே பாஸ்டர், நம்ம சரியா? சும்மா கேட்குறேன், சொல்லுங்களேன். நம்ம அவங்கள பற்றி சொல்கிறோம், அவங்க கிட்ட போய் நம்மளை பற்றி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. சபைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள எல்லா மிருகத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஓட்டணும்.
எப்படி சாணி போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? எருமாடு எவ்வளோ போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க சாணி? அந்த ஒரு வருஷத்தில் பாவம் நோவா அந்த வாசனையில தான் இருந்தார். வாசனை ஆச்சிருக்க சாணி நோவா அது உள்ளதான் இருந்தார். நீ அது உள்ளதான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய இருந்திருக்கும், குழி தோண்டி இருக்கும், பெச்சாலி பின்னாடியே குழி தோண்டும், நீ நின்று இருப்ப, திரும்பினா டொம்முன்னு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அதில் தான் பயணம் பண்ணணும் சார். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? நீ சபையில் வந்து விசுவாசியை பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்க்கணும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே ஆண்டவர் இருக்கிறார், அதை பார்க்க வந்திருக்கிறேன். அப்போ அந்த முற்கள் லாங் ப்ராசஸ், உடனே நடந்துடாது. அப்போ தான் வெட்டி எடுத்துன்னு வந்தோடனே பசினியாக வந்திருக்கும். அதெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற முள்ளெல்லாம் பிடுங்கி 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 பட்டையை உருவி அதை செதுக்கி 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 பெட்டி செய்கிற மாதிரி, இந்த பெட்டி செய்கிற மாதிரி இது எங்கே இருந்த முள்ளு செடியோ நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? எந்த காட்டில் வளர்ந்த செடியோ நமக்கு தெரியாது. செதுக்கி கிதுக்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதனா வீட்டுக்குள்ள நீ மாறணும். சரி, இப்போ என்ன அடுத்த ப்ராசஸ் என்ன பாஸ்டர்? 25ஆம் அதிகாரம் அதே 25:11 வாசிங்க. அதை எங்கும் பசும்பொல் தகட்டால் மூடுவாயாக, அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி. அல்லேலூயா. பசும்பொன் தகட்டால் உள்ளும் புறமும் மூடணும். என்ன மரம்னு வெளியே தெரியாத அளவுக்கு, இது முள்ளு மரமா என்ன மரம் தெரியாத அளவுக்கு பொன் தகடை வைத்து மூடணும். நான் பேசுறது புரியுதா? பொன் தகடு என்பது தெய்வீகத்திற்கு அடையாளம், இயேசுவுக்கு அடையாளம். இந்த முள்ளு செடியாகிய இந்த கருவேல மரையாகிய இந்த மரத்தை இயேசுவை கொண்டு மூடுவீர்களானால் பொன் தகடாகிய எங்கெங்க மூடணுமா? வெளியில மாத்திரம் முடிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் ஆவிக்குரியவர்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி சிஸ்டர், பிரைஸ் உள்ளேயும் மூடணும். போட்டுக்குதா இல்லையா பிரதர்? பொன் தகடு வச்சு எங்கெங்க மூடனா? இயேசுவை வச்சு. சிலர்லாம் தேவ தூதர் மாதிரி இருக்குது பாருங்க. மூஞ்சி இருந்து பார்த்தா கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன், நல்லா இருக்குது மூஞ்சி பார்த்தா. ஆனா வீட்டுக்கு போனா கோலியாத்து மாதிரி நிக்கிறான். என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும். இங்க சொல்றாரு, இந்த கருவேல மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி உரிச்சு உரிச்சு உன்னை தண்ணியில போட்டு மோமனை எடுத்துன்னு வந்து மேல பொறுத்தகடு போட்டு மூட்டணும். இவனா ஆளே அடையாளம் கண்டுபிடிக்க முடியலங்க. 17 வருஷம் கூடவே வளர்ந்த ஒரு தம்பிய 11 அண்ணன்ல ஒரு அண்ணனாலையும் கண்டுபிடிக்க முடியல. முற்றிலும் மாற்றப்பட்டுட்டான் யோசேப்பு. வெளியில போனா லுங்கில போறது, வெளியில போனா நைட்டி ஒன்று போட்டு மேல என்ன போட்டுக்கிட்ட ஒரு டவல், என்னத்துக்கு தேவையில்ல அப்படியே கடைக்கு போறது. அந்த நேரம் தான் நம்ம எதிரியோ இல்ல நம்ம சத்துருவோ வருவோம் பாரு. இன்னும் அந்த கிஞ்சி போன நைட்டி எடுத்து தான் சுத்தி நிக்குது 14 வருஷமா. நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் பேசினுக்கிறேன். பஞ்ச பரதேசி வேஷம் போறது பாஸ்டர் சத்துரு மொழி பேசும்போதே. வீட்டை விட்டு வெளியே வரணும்னா சும்மா ட்ரிம்மிங் ட்ரெஸ் தான். என்னது ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டு, ஆடையெல்லாம் ஒழுங்கா போட்டு அப்படியே அவன் பார்க்கும்போது என்னடா சந்தைக்கு வந்தவங்க கூட மைனர் மாதிரி வரானடா. ஆமா, கர்த்தர் என்ன ராஜா மாதிரி. உள்புறமும் வெளிப்புறமும் பொன் தகடுகளால் மூடப்பட்டு, என்னுடைய முள்ளுகள் மறைக்கப்பட்டு, என்னுடைய கடினமான பிசின் தன்மைகள் மறைக்கப்பட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. தெய்வத்துக்கு அடையாளம், இயேசுவுக்கு அடையாளம், மரமாகிய நம்மை தெய்வீகமாக இயேசுவை ஆமென் கொண்டு மூடணும். அதுதாங்க நம்ம வேலை, அதுதான் நம்ம வேலை. சிலர்லாம் நான் தப்பா எடுத்துக்காதீங்க. சிலர்லாம் வெளியில பொன் தகடால மூடிட்டீங்க, வெளியில பொன் தகடால மூடப்பட்டுட்டீங்க, வெளியில தெய்வீகம் போல காண்பிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள பொன் தகடு போட்டு மூடப்படல. இங்க சொல்லுது தெளிவா, இந்த மரத்தை உள்ளும் புறமும் பொன் தகடு போட்டு மூட்டுறோம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பழைய ஆளே தெரியக்கூடாதுங்க, அட்ரஸே தெரியக்கூடாதுங்க, பேச்சே தெரியக்கூடாதுங்க. பழமைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் நம்புறீங்க? கல்யாணத்துக்கு போனா பெருமை சொல்ல தாழ்மையா சொல்றேன். கல்யாணத்துக்கு போனா ஏய் செந்திலாடா அது அப்படின்னுவாங்க. நீ ஆளே அடையாளம் தெரியாத ஐட்டியடா. ஆமா, மத்தர் மாத்திட்டாரு. இன்னும் நம்பால அப்படியே தாங்கிறான். சட்டை 3 பட்டனை திறந்து விட்டுக்கிறது. எங்கன்னா போனா நானூறு ரவுடி நெசியும் போனான்னு ஒருத்தவன். இல்லை சார், நீங்க இப்ப ஆண்டவரோட பிள்ளைங்க. நீங்க கடைக்கு போனா இந்த வாயாடி என்ன கேட்க போகிறாளோ கடைக்காரன் நினைக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த பொண்ணு ஒரு காலத்துல எப்படி தெருவில் இது சண்டை போட்டா மான் கொம்பு சுத்தன மாதிரி சண்டை போடும். இப்ப பார்த்தா என்ன ஆயிடுச்சு இந்த பொண்ணு? எங்க பொன் தகடு போட்டு மூடணுங்க. ஆளே தெரியக்கூடாதுங்க உங்களை பார்த்தா. மீசை அடிச்சிடணும், முடிய ஷார்ட்டா வெட்டிடணும், தலைமுடிய கிளீன் ஆக்கினோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சாது சுந்தர் செல்வராஜ் போயினுக்கிற, சுந்தர் சிங் போயினுக்கிறாருன்னு
நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? பொன் தகடு போட்டு மூடணும். மூடுகிற வரைக்கும் நம்மை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது, உடன்படிக்கை பெட்டியாய் மாற முடியாது. நான் முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷீகத்திலும் வாழ்ந்தார், தெய்வீகத்திலும் வாழ முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. அவர் மனுஷன்தான், ஆனா உள்ளும் புறமும் பொன் தகடுகளால் பூட்டப்பட்டிருந்தார். அவர் இடத்துல எங்கேயாவது நீங்க ஏதாவது யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? அதான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அது என்ன பாஸ்டர் அடையாளம்? நம்மளால முடியும். ஆமென் இருக்கிறீங்களா? இல்லை, சிலரை தொடாத வரைக்கும், சிலர் காலை மிதிக்காத வரைக்கும், அவங்கள ட்ரிக்கர் பண்ணாத வரைக்கும் ஓகேங்க. மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே சும்மா மூலாம் போட்டு மூடி வச்சுக்கிற பொன் தகடு கீசின்னு முள்ளு வெளில வரும். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? முள்ள வெட்டாமையே பொன் தகடு போட்டு முட்டான். நீங்க அவங்கள ட்ரிக்கர் பண்ணாம அவங்க காலை மிதிக்காத வரைக்கும் சபையில போயின்னு வந்துன்னு இருந்தீங்க, குடும்பத்தில் போயின்னு வந்தீங்கன்னா பொன் தகடு மாதிரியே போய் பொன் தகடு மாதிரியே வரும். ஆமா, பொன் தகடு மாதிரியே வரும். பொன் தகடு, ஐயோ பொன் தகடு எவ்வளவு அழகா போகுது பாரு முடியுது. ஆனா அவனை மிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, உள்ளகிற முள்ளும் அந்த பிசினும் வந்து புச்சுக்கிட்டு அடிக்கும் பாரு உன்னை குத்தி. அப்பா, நான் என்னமோ தேவதூதர் கூட்டத்துக்கு வந்து அம்மா நினைச்சிட்டேன்டா சாமி. ஆனா உள்ளகிற முள்ளு, நான் சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க, ரியாலிட்டியை பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் எப்படி சார் நம்ம வீடு ஓபேத்தியதும் வீடா மாற முடியும்? அப்புறம் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறப்படும். கேட்டுக்கினே இருக்க வேண்டியதுதான், தட்டிக்கினே இருக்க வேண்டியதுதான். கேட்டது கட்சிதாமா, பொட்டியில போயிடுச்சு அம்மா. ஆமென் சொல்லுங்க. சார் நான் சத்தியத்தை பேசுறேன், நீங்க சத்துருவா நான் மாறினாலும் பரவாயில்ல. உள்ள மரம் மறைத்து பொன் தகடுகளால் உள்ளும் புறமும் பூடாத வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரங்களில் யோசிப்பேன், நாம ஏன் அடிப்படை தேவைக்கே கஷ்டப்படுறோம்? ஒரு வீடு இல்லை, நல்ல ஆசீர்வாதம் உள்ளே முற்களை வைத்துக்கொண்டு, கடினமான பிசின் வைத்துக்கொண்டு, அழிக்காமலேயே வெளியே பொற்தகடை போர்த்தி கொள்ள விரும்புகிறோம். இல்லை சிஸ்டர், நீங்க ஒரு உடன்படிக்கை பெட்டியா மாறணும். ஓபேத்தியதும் என்னடா ஓபேத்தியதும், அதை விட என் தேவனுடைய வல்லமையும் பெட்டியும் எனக்குள்ளே இருக்குமானால் அதை காட்டிலும். ஆமென். ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டியா நீங்க மாறினாதான் என்ன நடக்கும்? 25ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க, நான் முடிக்கிறேன். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியா வைக்கணும். சிஸ்டர், இங்க பிரதர் கவனிங்க, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சாட்சி வரணும் தேவ சமூகத்துல. என் பிள்ளை ஒரு காலத்துல எவ்வளவு முள்ளு தெரியுமா? என் பிள்ளை ஒரு காலத்துல எவ்வளவு கடினமான பிசின் தெரியுமா? இன்னைக்கு என்னுடைய தெய்வீகம் என்கிற அந்த தகட்டை கொண்டு உள்ளும் புறமும் பூசி பூசி அது இன்னைக்கு என்ன மரணே தெரியாத அளவுக்கு நான் மாற்றிட்டேன். அப்படி சாட்சி விளங்கினாதான் அடுத்து என்ன நடக்கும்? வாசி. போதும் பிரதர். எங்க சந்திப்பாரு? முள்ளு இருக்கும்போது சந்திப்பாரா? டேவிட் பிசின் இருக்கும்போது சந்திப்பாரா? கடினம் இருக்கும்போது முள்ளும் புறமும் தகடு. ஆமென் சொல்லுங்க. இது மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா எழுதி வச்சீங்க, 2025 ஜூன் மாசம் 7ஆம் தேதி உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வாங்குவதற்கு, நீங்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை, உங்களுக்கான வழிகளை கர்த்தர் திறக்க போறாரு. 2 நாளாகமம் 6:41 வாசி பாருங்க. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கும் தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். கர்த்தர் எழுந்தனா சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையில. ஐயா, உனக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் வீட்டுக்குள்ள வரணுமா? கர்த்தர் உனக்காக எழுந்தறிந்து உன் சத்துருக்களை சிதறடிக்கணுமா? ஒன்னு செய், வல்லமை விளங்கும் பெட்டியாக நான் இனி என் வீட்டுக்குள்ளே வலம் வருவேன். எத்தனை பேருக்கு நீ சத்தியம் புரிஞ்சிச்சு? நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு வீட்டை தருவேன்றாரு. எப்ப தருவேன் தெரியுமா? நீங்க உடன்படிக்கை பெட்டியா மாறணும். கண்களை மூடலாமா? எத்தனை பேருக்கு நீ சத்தியம் உண்மையா? ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல வீடு வரணும், அந்த வீட்டில் நீங்க வாசம் பண்ணணும், அந்த வீட்டில் நீங்க இருக்கணும் சிஸ்டர். சந்தோஷமா உங்க ஓட்டத்தை முடிக்கணும். எனக்கு ஆசை. ஒரு பாஸ்டரா சொல்றேன், என் ஆடுகள்லாம் நல்ல இடத்துல மேயணும். ஒரு பாஸ்டரா சொல்றேன், என் ஆடுகள்லாம் செழிப்பா இருக்கணும். ஒரு பாஸ்டரா சொல்றேன், என் வாழ்க்கையில நீங்க நல்ல இடத்துல இருக்கணும். ஆனா முட்கள் பூட்டப்பட்ட இடத்துல, ஒரு கடினமான இடத்தை பொன் தகடால போட முடியாத. ஓபேத்ஏதோமுடைய வீட்டில கர்த்தருடைய பெட்டி போனது நிமித்தம் 3 மாசத்திலேயே அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. சபைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, ஆசீர்வதிக்கப்படலையே நம்ம. ஜெபிங்க ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்துல ஜெபிங்க. என்னுடைய முற்சுபாவங்கள் மாறணும். உள்ளே மறைந்திருக்கிற முட்கள் தகடை கிழித்து கொண்டு வெளியே வரக்கூடாது. நான் முற்றிலும் மாற்றப்பட்டவன். அவன் கல்லறையிலே உட்கார்ந்து கொண்டு இரவும் பகலாய் தன்னை தானே கீறி கொண்டான். வழியில போகிறவரையும் கீறினான்.
ஆனால் இயேசு வந்தபோது அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தெரித்து சாந்த குணம் உள்ளவனாய் அவர் பாதத்திலே அமர்ந்திருந்தான். பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவனா அவன் என்று. உன்னை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படணும் மகளே. மேல மாத்திரம் பொற்தகடு அல்ல, நீ உடன்படிக்கை பெட்டியானால் உள்ளேயும் தகடு பொடிக்கப்பட்டு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவன் பிள்ளைகளோட பேசி இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இவர்கள் பெருகட்டும், இவர்கள் சொந்த வீடுகளில் குடியிருக்கட்டும். இந்த வருடத்துல இடம் வாங்குவதற்கான வழிகளை இந்த பிள்ளைகளுக்கு திறந்து கொடுங்க. இந்த வருடத்துல வீடு கட்டுவதற்கான ப்ராசஸை தொடங்க. இந்த வருடத்துல ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டிருக்காங்க ஒரு வீட்டுக்காக சிலர், அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு வாசல்களை ஏற்படுத்தி உன் கூடாரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோட இருப்பதை காண்பாய் மகளே. நிச்சயமாய் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். நிச்சயம் நீ சொந்த வீட்டில் இருப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.